முதல்ல சரி எது தவறு எதுன்னு போதிச்சிட்டு பிறகுதான் தண்டனை கொடுப்பார். எதுனே தெரியாம மனிதர்கள் மதத்தின் வழிய கிறிஸ்தவ மதம் ஒண்ணு சொல்லுது, முஸ்லிம் மதம் ஒண்ணு சொல்லுது, இந்து மதம் ஒண்ணு சொல்லுது, புத்த மதம் ஒண்ணு சொல்லுது, எல்லாமே வெவ்வேறு வழி. அப்ப ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கும்போது எப்படி அது கடவுளுடைய வழியா இருக்க முடியும்? அப்ப கண்டிப்பா பாவ வழிகள் இருக்கும். அதுதான் அதுக்கு முன்னாடி இதுல இருக்கும். மாயையின் வழிகள் இது, மாயக்காரரின் வழி. கடவுள்கிட்ட மட்டுமே உண்மை இருக்குது. அதோ இப்ப கூட வந்திருக்கலையா, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். இப்ப கடவுள்கிட்ட இருக்கிறது தான் ஞானம். மதஸ்தாபகர்கள் எடுத்துட்டு வந்தது ஞானம் கிடையாது, அவர்கள் இறை தூதர்களும் கிடையாது. அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்னு குரான்ல இருக்கும். அப்ப நபி கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம். அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. சோ இங்கேயும் அவர் இதயத்தில் ஞானம் இருக்குது, பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி